சில பேர்லாம் சொல்லுவாங்க, இவனுக்கு என்னப்பா இன்ஃப்ளூயன்சர் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கான், அவனுக்காக ஈஸியாக வந்து எல்லாருமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, எல்லாருமே அவனுக்கு கூப்பிடுறாங்க, ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கன்றனால மற்றவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை அவன் பறிக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கீங்களா? எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு ஆசை, எனக்கு வந்துட்டு லவ் சிந்தியருங்க என்னோட ஆசை. ஓகேவா, நான் அதுக்காக சொல்லிட்டு ஏதாவது ஒன்று நான் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கேன், எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்குது, நான் ஏதாவது ஒன்று போட்டுறணும் ப்ரோ, ஏதாவது ஒன்று எழுதி ஏதாவது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு இதுக்கு முன்னாடி பண்ண கும்மாவாக இருக்கட்டும், அது கூட வந்துட்டு அது இட் வாஸ் வெரி ஹாப்பி எக்ஸ்பெரிமெண்ட். நாங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் மாக்யூமெண்ட்ரி மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் பிச்டு ப்ராப்பர் திங் தான் அது. அதுக்குள்ளே எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. ஏன்னா பிகாஸ் கிரெடிட்ஸ், நீங்கள் எப்பவுமே இந்த ஒரு பாட்டு ஒரு ஒர்க் இருந்தால் அது கடைசியில் கிரெடிட்ஸ் பாருங்கள். நான் மட்டும் இல்லை, என்னால் இவ்வளோ பேருக்கு ஒர்க் கொடுக்க முடியுது அப்படிங்கிறது ஐ எம் ஸோ ஹாப்பி தட் என்னால் இந்த கிரெடிட்ஸில் இந்த பாட்டில் இருக்க கிரெடிட்ஸில் இருக்க எல்லாருக்குமே ஒரு நாள் ஒர்க் போயிருக்கு. அதுதான் எனக்கு முக்கியம். சரி, நான் இன்ஃப்ளூயன்ஸர்னால சான்ஸ் கிடைக்குது, என்னால் இவ்வளோ பேருக்கு அட்லீஸ்ட் சான்ஸ் கிடைக்குதுல்ல, எனக்கு அது போதும்.